வேர்ட் பிளே காமெடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 5 டாபிக் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மீடியா ஃபுல்லா அந்த ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுது. அதுல என்ன ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி தம்பி கேட்பாரு. சொல்லுங்க தம்பி, என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நியூஸ்ல? என்னன்னு ஏதோ கல் இறக்குறாங்க, தமிழ்நாட்டுல விற்பனை பண்ணுவாங்க சொல்லி சீமான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன விவரம் சொல்லுங்க பாப்போம். அதுவா, அது வந்து நம்ம தமிழர்களோட தமிழ் விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதாவது கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களை வந்து அரசு அனுமதி பெற்று கல் இருக்கிற தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழகத்திலையும் அரசு வந்து கல் இருக்கிற அனுமதி வழங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி விழுப்புரம் மாவட்டத்துல வந்து ஒரு கல் இருக்கும் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாடுல வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போயிட்டு கலந்துக்கிட்டு கல்லையும் நல்லா கடற்கரை அடிச்சுட்டு கையை தூக்கி காட்டிட்டு அதுக்கு ஆதரவு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு அந்த ஒரு சின்ன நியூஸ். அடுத்த தம்பி, அடுத்து ஏதோ பிஜேபி சட்டத்தேர்தல் ஏதோ ஒன்று அறிக்கை ஏதோ வேற லெவலில் வந்துட்டு இருக்காங்களே. உண்மையிலே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, பிஜேபி டெல்லியில் நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிஜேபி வந்து ஒரு சில ஒரு அற்புதமான சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டெல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஹப். எதுக்கு அப்படின்னா, போட்டித் தேர்வுகள், அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தேர்வுகளுக்கும் அந்த மாநில தேர்வுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய, அங்கேதான் எல்லா சோர்ஸும் இருக்கும். ஸோ தமிழகத்துல வந்து நிறைய பேர் அங்கே போய் படிப்பாங்க. நான் கூட அங்கே படிச்சிருக்கேன் ஒரு 6 வருஷம். ஸோ அவங்களை வந்து திருப்திப்படுத்தும் வகையில ஏழை மாணவர்களுக்கு தகுந்த ஒரு திட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, 2 அட்டெம்ப்ட் வரையும் அட்டன் பண்ற, அதாவது இங்க தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு 2 அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், அது வரையும் படிக்கிறதுக்கான செலவுகள் 15,000 வழங்குவதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி மாசமா இல்ல வருஷம்? அதை பத்தி எதுவும் இல்ல, 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தகவல். அடுத்து இன்ஸ்டாகிராம்ல தெரியாத உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் நீ வந்துட்டே தான் இருக்கான். நீ சும்மாவே காட்டு 30 செகண்ட்ல நீ காட்டுன்னு காட்டுவேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து 90 வினாடிகள் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இனிமேல் 3 மினிட்ஸ் 3 நிமிஷம் வீடியோ போட்டுக்கலாம். அதான் ஒரு அப்டேட்ஸ். வேற என்ன, 4ஆவதா ஏதோ திருப்பதி ஏதோ ஒண்ணு அதாவது திருப்பதினாவே வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதாவது திருப்பதி தேவஸ்தானம் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, லட்டோட சேர்த்து அன்னதான பிரசாதத்துல மசால் வடையும் கொடுக்குறாங்களாம். ஆமா, அதனால வந்து மறந்துடாம இனிமேல் மசால் வடையும் உங்களுக்கு சேர்ந்து வரும். திருப்பதி பிரசாதத்துல மசால் வடையும் செய்யறது, அது ஒரு கொஞ்சம் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. வேற என்ன நீங்க தான் சொல்ல நடத்து. சரி, மெயினான மறந்துட்டேன். நம்ம 47வது பிரசிடென்ட்டா வந்து நம்ம ட்ரம்ப் வந்து நேத்து, ஆமா, இதை ட்ரம்ப்பை பத்தி ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல ஏதோ அதிரடி வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து 47வது ஜனாதிபதியா அமெரிக்கால ஒரு பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுவான். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்னா, புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அங்கே போய், அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. அங்கே போய் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடையாது இனிமேல். அதாவது 150 வருடம் இருந்த அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறாரு. என்னோட ஒரு சிறு கேள்வி என்னன்னா, இப்ப எதுக்கு அதை மாத்தணும், முன்னாடி எதுக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சிறு கேள்வி. அது என்ன நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆண் பெண் இரு பாலினத்தை மட்டும் தான் இனிமேல் அங்கீகரிக்க போறதா சொல்றாரு. அதோட சொல்லிட்டு ஒரு கருத்தையும் முன்னிறுத்துறாரு. அதாவது கலர் பிளைண்ட் சொசைட்டி, நிறக்குருடு சமூகத்தை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால வந்து பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளைன்ற ஒரு பார்சியாலிட்டி இருக்கு இல்லையா? அது இல்லாம மெரிட் பேஸ்ல வந்து மெரிட் பேஸ், அதாவது தகுதியின் அடிப்படையில மற்றும் கலர் பிளைண்ட் சொசைட்டி உருவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னோட ட்ரெண்டு. ஸோ இன்னைக்கு தான் ட்ரெண்டு. வேற எது இருக்கா? இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லிட்டு இருக்காப்ல ட்ரம்ப், அதை பத்தி ஒண்ணுமே இது பண்ணல. அது ஏதோ செவ்வாய்க்கிறதா அது இதுன்னு ஏதோ முக்கியமானது அது வரது இல்லையா? அதை பத்தி என்ன சொல்லுங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துல வந்து கொடி நடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அதுல 2 கேள்விதான். செவ்வாய் கிரகத்துக்கு நிலவுல மனிதன் இறங்கி கொடியை ஊடின மாதிரி, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் மூலமா இறங்கி கொடியை நடுவாங்களா, அப்படி இல்ல ரொபாட்டிக் மூலமா கொடிய போயிட்டு நடுவாங்களா அப்படின்றது தெரியல. சரி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.